தைப்பூச திருவிழாவை தடை செய்யும் இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பவனேஸ்வரர் திருக்கோவிலானது காசிக்கு அடுத்து வடக்கு நோக்கி அமையப்பெற்று மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தைப்பூச திருவிழாவானது 8 ஊர் சாமிகள் ஒன்று கூடி கடம்பன்துறை காவேரி ஆற்றில் நீராடி தீர்த்தவாரி மற்றும் சந்திப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெறும். மறுநாள் காலை சாமிகள் புறப்பாடு மற்றும் விடையாற்று நிகழ்ச்சி நடைபெறும். இந்த திருவிழாவை காண பல்லாயிரக்கணக்கானோர் இரவு முழுவதும் கடம்பன்துறை காவிரி ஆற்றங்கரையில் குடும்பத்துடன் வந்து சாமி வழிபாடு செய்வார்கள். இந்த நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கடம்பவனேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் திருப்பணி காரணமாக கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் மூலவர் தவிர அம்பாள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பாலாலயம் செய்யப்பட்டு திருப்பணி வேலைகள் நடைபெற்று வருவதால் வரும் ஜனவரி 25ஆம் தேதி அன்று நடைபெற உள்ள தைப்பூச திருவிழா நடத்த இயலாத சூழ்நிலை உள்ளது என்பதை பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றன என்ற அறிவிப்பு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் பக்தர்கள் பலரும் திருவிழா நடத்த ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்கட் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு குளித்தலை நகர தலைவர் கணேசன் தலைமை வகித்தார். இதில் மாநில மகளிர் அணி துணைத் தலைவி மீனா வினோத்குமார், மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் கலந்து கொண்டு கண்டன விளக்க உரையாற்றினார். இதில் தோகைமலை, குளித்தலை உள்ள கிருஷ்ணராயபுரம் கிழக்கு மண்டல தலைவர்கள், மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் கண்டன உரையாற்றினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாஜக சிவனடியார்கள், சமூக ஆர்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர்.